ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெயிட் லாஸுக்கு நம்ம எந்த விதமான ஐடியாஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸில் வர்ற வீடியோஸ்களில் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட கரண்ட் வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது செட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் அதுக்குள்ளே ஃபுட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது மாதிரி டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வர்ற வீடியோஸில் ஒன்று ஒன்றா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அது நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த விதமான ஐடியா ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா, கீட்டோ அப்படிங்கிற ஒரு டயட் மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். இது வரைக்கும் நிறைய மெத்தட்ஸை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நம்மளால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பாதியிலே வெயிட் குறைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர் ஆகி விட்டுருவோம். இந்த டயட் என் ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய இந்த டயட் மூலமாக நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப உறுதியாக சொன்னதுனால நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அது மூலமாக எப்படி வெயிட் குறையுது, அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் 2-3 மாதமாக இந்த கையில் ஃப்ராக்சர் ஆனதுனால கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ அந்த வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா எனக்கு கிடச்சிச்சு. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன் இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த டயட்டில் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த வெயிட் லாஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். இதில் இதில் கரெக்டாக எவ்வளோ குறையுது, எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு கண்டிப்பாக வெயிட்டை கம்மி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ என்னதுன்னு சொல்லாமல் நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் அதோட என்ன டயட் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். கீட்டோ டயட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். கீட்டோ டயட் அப்படின்னா நம்ம லோ கார்ப்ஸ் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். கம்மியானா 0% எடுக்க முடிஞ்சால் அந்த அளவுக்கு எடுக்கணும். ஏன்னா எந்த பொருளையுமே கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள ஃபுட்டை மட்டும்தான் நம்ம அதிகம் எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேட் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி உள்ள ஃபுட்ஸை இது எடுத்துக்கிற போகிறோம். இதான் இந்த கீட்டோ டயட் அப்படிங்கிறது. இப்போ ஃபேட் அதிகமாக எடுக்கும்போது, அதாவது இப்போ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும், இப்போ பன்னீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்லேயே நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு ஃபேட் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பாங்க பேக்கெட் பின்னால். அதை நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இந்த கீட்டோ டயட்டில் ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக படிப்படியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலாக எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக் கரெக்டாக இருந்தோன்னா 1 கிலோ அல்லது 2 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 2 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கோம், ஓகே அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே நம்ம வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது ஃபர்தராக இந்த மெத்தட்லேயே நம்ம வேறு ஏதாவது அதில் கொஞ்சம் கோல்மால் பண்ணி நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்னு நினச்சோம்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. வீக்லி 1 or 2
கேஜி வந்து ஓகே, அது வந்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டயட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக வந்து ஃபுட் எடுத்து கரெக்டாக அந்த வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டு நம்ம வந்து எப்படி வந்து வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கீட்டோ டயட் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து எனக்கு இந்த டயட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக வெயிட் குறையும், நீங்கள் எப்படி இது சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் வந்து இப்போ தான் வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் இப்போ நான் வந்து கரண்ட் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 1 வீக் கழிச்சு எனக்கு எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வெயிட் லாஸ் இந்த மெத்தடை வந்து கீட்டோ டயட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இது வந்து என்னோட ஓன் இதுக்காக மட்டுமே வந்து நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சாப்பிட போகிற பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரீனிஷாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். அதாவது பாகக்காய் சாப்பிட்லாம், சுரக்காய், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். சுரக்காய், அப்புறம் வேறு என்ன, புடலங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எல்லாமே க்ரீனிஷாக இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி தக்காளி, பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த காயில் வந்து தக்காளி பழம் வந்து எடுத்துக்கலாம். தக்காளி பழமும் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஒரு நேரத்துக்கு நம்ம எவ்வளோ ஒரு தக்காளி அப்படிங்கிற மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி அப்படிங்கிற விதம் வந்து நம்ம தக்காளியும் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சட்னியாவோ எந்த மாதிரினாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வேறு என்ன எடுத்துக்கலாம்னா, கீரை வகைகள் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மீன் எடுத்துக்கலாம். மீன் வந்து நம்ம எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். மஷ்ரூம், ப்ரக்கோலி, அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் முட்டைக்கோஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சாதாரணமாக பொரியல் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த டயட்லேயும் வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது வந்து இப்போ பொரியல் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து கடலெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், அப்புறம் தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி நெய், பட்டர், அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டங்கள் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. பருப்பு, அப்புறம் கொண்டைக்கடலை, அந்த மாதிரி தானிய வகைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்டும் சுகர், அதாவது அதாவது சுகர் அப்படிங்கிறதும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஆலிவ் எடுத்துக்கலாம். ஆலிவ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். அப்புறம் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு வந்து எக்கு வந்து எடுத்துக்கணும். டெய்லி வந்து ஒரு 2 எக்கு அல்லது 1 எக்காவது வந்து டெய்லி எடுத்துக்கணும். அது மாதிரி சீஸ் எடுக்கணும். இந்த டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டே எடுக்காமல் இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்தி ஃபேட் இருக்கிற மாதிரி உள்ள ஐட்டங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். பன்னீர், சீஸ், பட்டர், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அந்த ஃபேட்டு தான் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற வந்து கெட்ட ஃபேட்டை வந்து எரித்து நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை எடுக்கணும். அது மாதிரி டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வந்து லெமன் ஜூஸ் வந்து உப்பு போட்டு குடிக்கலாம். உப்பு போட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து காலையிலும் நேரமும் ஒவ்வொரு டம்ளர் வந்து நம்ம குடிக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 8 டம்ளர்லேருந்து 10 டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். இந்த டயட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தான் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கணும். தண்ணி குடிக்க தான் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஆகுறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே எனக்கு இவ்வளோ குறைஞ்சிட்டு அவ்வளோ குறைஞ்சிட்டு குறையலை, அந்த மாதிரி பிரச்சனையே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து குறையும், கண்டிப்பாக வந்து குறையும். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். டெய்லி பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. தாளிக்கிறதுக்கு கூட உளுந்து, கடலைப்பருப்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எதையுமே வந்து சேர்த்துறாதீங்க. ஜீரகம், கடுகு போட்டு வேணால் தாளிச்சுக்காங்களே தவிர உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்கவே கூடாது. பருப்பு ஐட்டங்கள் வந்து டச்சே பண்ணிடக்கூடாது. இது வந்து இந்த டயட் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட்டே குறையலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டயட் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து எந்தெந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும்
வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய பேசியாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி வந்து பார்த்துடலாம். இந்த ரெசிபி வந்து வேற ஒன்றும் இல்லை, பட்டர் காஃபி வந்து டெய்லி காலையில் மட்டுமாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கப்பு வந்து பட்டர் காஃபி குடிக்கிறது உங்களோட இந்த கீட்டோ டயட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு பட்டர் காஃபி வந்து குடிச்சிருங்க. இது வந்து சூடாகவும் குடிக்கலாம், அல்லது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த காஃபியை வந்து கண்டிப்பாக பட்டர் போட்டு நீங்கள் குடிக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபியாக இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து சிக்கரிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கும் வேற ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி சுகர் வந்து கண்டிப்பாக எந்த வகையான சுகரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வந்து கிடைக்கிறது. ஸ்டீவியானா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்னர் வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு இதிலிருந்து கிடைக்கிற ஸ்வீட்னர் தான். அதனால வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே சுகர் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு அரை பேக்கெட் வந்து நீங்கள் ஒரு கப் அந்த காஃபி குடிக்கும் போதோ ஏதோ ஒரு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா பால் ஐட்டத்தில் வந்து நம்ம பாதாம் மில்க் எடுத்துக்கலாம், அல்லது கேஷ்யூ மில்க் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மில்க் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர சோயா மில்க் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம பசும்பால் அந்த பால் ஐட்டங்களை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இதுலேயுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சுகர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் எடுக்க வேண்டாம். அது மாதிரி பாதாம் பால் அதெல்லாம் எடுக்கும் போதுமே நீங்கள் வந்து அதில் வந்து அன்ஸ்வீட்டடாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டடாக பார்த்து எடுத்துக்கிறீங்க. முதல்ல எந்த பொருள் வாங்கும்போதோ அந்த பின்னால் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் பாக்ஸில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத முதல்ல தரோவாக பார்த்துருங்க. கார்போஹைட்ரேட்டும் சுகரும் வந்து உங்களுக்கு 0% இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு ஹோல் பேக்கெட்டுக்கு 1% அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பீனட் வந்து சாப்பிடலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து முக்கால்வாசி விஷயங்களை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம காஃபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 கப்பு வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 2 கப் அளவுக்கு வேணுங்கிறதுனால 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து இதை மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 1 கியூப் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கு 2 கியூப் வரும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபில்டரில் காஃபி வந்து போட்டு வச்சுட்டேன். கீழே வந்து நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இதை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இது வந்து பீட்ரு வச்சும் நீங்கள் அடிச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் மிக்சியில் அடிச்சுக்கிறேன். பீட்ரு இருந்துச்சுனாலும் பீட்ரு வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். இது 2 கப்பு போட்டிருக்கேன். இது கியூப்பில் வந்து 2 கியூப் அளவுக்கு இது சுடுதண்ணிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த இது பட்டர் ஃபுல்லாக இலகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிகாஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இதை வந்து ஒரு 10 செகண்ட் அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ 2 கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக பட்டர் காஃபி நல்லா நுர பொங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் டெய்லி காலையில் வந்து எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் காஃபியை வந்து 1 கப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டு வந்து இறங்குறதுக்கு வந்து இந்த பட்டர் காஃபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கீட்டோ டயட்டில் வந்து பட்டரை வந்து அவாய்ட் பண்ணாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த டயட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஃபேட்டு தான். அதில் வந்து பட்டரில் வந்து நல்ல ஃபேட் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் போக போக வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னோட அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.